தமிழ்ல இந்த செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னு ஆங்கிலம் சொல்றீங்கல்ல, தமிழ்ல இன்னொரு வாக்கிய வகையும் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இந்த வாக்கிய வகைகளை புரிஞ்சுக்கிட்டாலே தமிழ் இலக்கணம் ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். இப்ப தன்வினை வாக்கியம், பிரவன வாக்கியம்னு இருக்கு. இது மற்ற மொழிகள்ல இருக்கான்னு தெரியல. தன்வினை வாக்கியம், பிரவன வாக்கியம். அதே போல செய்வினை, செயற்பாட்டு வினையை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில்களை சிலர் அறிவிப்பாங்க, அதுக்குன்னே போவான். இந்த மைக்கை பிடிக்க 2 பேர் இருப்பான். அது ஒரு ஆளு எங்க கோயில்ல ஏதாவது பண்ணா உடனே மைக்கை பிடிக்க போயிடுவாங்க. மைக் அவங்க வாழ்க்கையில கிடைக்காதா? அது மைக்கை பிடிச்சிக்கிட்டு பக்தர்கள் எல்லாரும் வந்து கோயில்ல அன்னதானம் நடைபெறுகிறது, அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிமா. அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னா என்னது? அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள, அவன் யாரை கூப்பிடுறான், எது கூப்பிடுறான், கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னொருத்தன் சொல்றான், அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள், கேட்டுக்கொள்ளப்படுகிறோம், கேட்டுக்கொள்ளப்படுகிறோம், கேட்டுக்கொள்ளப்படுகிறேன், கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னா நீ யாரை சொல்ற? தேர்ட் பர்சனை சொல்றியா? நீயே அவனுக்கு சொல்லிக்கிறியா? இதையெல்லாம் தமிழ் இலக்கணம் கற்காதனாலே வந்த பிழை. கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லக்கூடாது. கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யாரையோ ஒருத்தனை 3வது இடத்துல இருக்கிறவன அப்படின்னு சொல்ல முடியாது. படக்க இடத்துல இருக்கிறான், அவனை வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லலாம். முன்னிலை இடத்துல இருந்தா கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்று சொல்லலாம். கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்வது அது சரியான முறையான சொல் அல்ல.